ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன பாட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, டயாங் கிட்ட வந்து பார்பாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு டயாங்கும் வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டார், அவர் கம்முன்னு நின்றுட்டுருப்பார். ஆனால் வந்து பார்பாம் ஃபீல் பண்ணுறது வந்து அவரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பார் நினச்சி. இவர் மனசு எவ்வளோ நாள் வந்து ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். பார்பாவும் கொஞ்ச நேரம் வந்து ஹக் பண்ணிவிட்டு அவளோட ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பார். அதோடு முடிச்சிருந்தோம். இந்த பாட்டில் வந்து டைம் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்துட்டு அதை நினச்சிட்டே வந்து படுத்துட்டு வந்து யோசிப்பார். பார்ப்போம் வந்து எவ்வளோ நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருந்தா நம்மளுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்ருப்பார். யோசிச்சுட்டே அப்படியே தூங்கிட்டார். மறுநாள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேம்பில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லா சோல்ஜரும் ஒரு மாதிரி நின்று காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. டைம் யோசிக்கிறாங்க, எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். சரி நம்மளும் போய் கேட்போம்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கேட்குறாரு. என்னாச்சு, ஏன் எல்லாம் வந்து ஒரு திசையில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது அந்த சோல்ஜர்லாம் சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதா லீயை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்ட்டு. உடனே வந்து டேங்க் புரியல, லீயை ஏன் ஃபயர் பண்ணுறாங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறாங்க, ஃபயர்லாம் பண்ணல, அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்து சொல்கிறாரு. உடனே வந்து சோல்ஜரும் ஃபயர் பண்ணலையா, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்களா, அப்பாடான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து டைம் வந்து என்ன தான் நடக்குது, என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னோடனே அந்த சோல்ஜரும் சொல்கிறாங்க, இந்தமாரி எங்களுக்கும் தான் தெரில, ஆனால் திடீர்னு நியூஸ் வந்துச்சு, இந்தமாரி லீ வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே டைம் கேட்குறாரு, ஏன் வந்து லீயை ஃபயர் பண்ணுறாங்க, எதுக்கு எனக்கு புரியல, ஏன் முதல்ல ஃபயர் பண்ணுறாங்க, அது மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ பண்ணுறான்றீங்க எனக்கு புரிய மாட்டேது அப்படின்னோடனே மற்ற சோல்ஜர்லாம் சொல்கிறாங்க அந்தமாரி, இல்லை நேற்று ஆக்சுவலாக வந்து நம்மளை வந்து வெளில நீங்கள் போய் ஊர் சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கல்ல, அது வந்து அஃபிஷியல் கிட்டேருந்து வரல, அது இவங்களா இது கலப்புனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹையர் அஃபிஷியல் கிட்டேருந்து வராத ஒரு ரீசன்னால் வந்து இதை காரணமாக காட்டி நம்ம லீஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து டைம் அப்படியா, அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து டென்ஷன் ஆகிட்டே திரும்பி பார்க்கும்போது ஜின்னு வந்து தனியாக உட்காந்துட்ருக்காரு. உடனே வந்து ஜின்னு ஏன் தனியாக உட்காந்துருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்காரு. சரி நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பக்கத்தில் போய் ஹாய் அப்படின்றாரு. உடனே ஜின்னு வந்து ஹாய் டேங், என்ன இந்த சைடு அப்படின்றாரு. உடனே வந்து டேங் வந்து தோணுது, சரி இவர் வந்து ஏதோ பேச்சு வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாரு, மல்ப ட்ரை பண்ணுறாருன்னு தெரியுது. உடனே வந்து டேங் வந்து சொல்கிறார், நீங்கள் பார்க்க சுகமாக தெரியுவீங்க, என்னாச்சு, ஏன் வந்து ஏன் கல் மாரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜின்னு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மறைக்கிறாரு. உடனே வந்து டைம் வந்து இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்க ரெடியாக தான் இருக்கேன், என்ன ப்ராப்ளம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஜின்னு வந்து சொல்கிறாரு, இந்தமாரி ஒன்றும் இல்லை, நேற்று நான் வந்து ஹாங்கோ ஆஃபீஸ் சைடு வந்து சுற்றிட்டு கிடந்தேனா, அப்போ வந்து நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், அதுலேருந்து எனக்கு அப்படியே மைண்ட் அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்றாரு. உடனே வந்து டைம் கேட்குறேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்மளும் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். என்ன நடந்திருக்குன்னா, லீ வந்து இந்த இவர் கூட கேப்டன் வாக்கர்ஸ் இருப்பார்ல, அவர் கூட வந்து நடந்து போயிட்டுருந்தார். போயிட்டுருக்கும்போது வந்து கேப்டன் வந்து கேட்டிருப்பாரு, ஆமாம் நீ தான் அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியா அப்படின்ட்டு. உடனே வந்து லீயும் என்ன நியூஸ் அப்படின்னோடனே, இல்லை நீ தான் வந்து நேற்று சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து ஆஃப் டே ஃப்ரீன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டியா அப்படின்னதுக்கு, இல்லை நீங்கள் சொல்லி தானே நான் பண்ணேன் அப்படின்றாரு. உடனே கேப்டன் ஷாக்கு, என்ன நான் சொல்லியா, நீ என்ன சொல்ல ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லீயை பார்த்து சொன்னோடனே வந்து லீயும் வந்து இல்லை நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனீங்க, அதை பார்த்து தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி இதுக்கு மேலே வந்து வெளில நின்று பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்தமாரி இல்லை நான் ஒன்றும் வந்து யாருக்கும் லெட்டர்லாம் சென்ட் பண்ணல, நீ வந்து ஃபேக் லெட்டர் வச்சுட்டு இருக்க போல், நான் எந்த லெட்டர்லாம் சென்ட் பண்ணல அப்படின்னு லீ கிட்ட சொல்லுவார். உடனே லீயும் வந்து இல்லை எனக்கு உங்கள் மூலியமாக தான் லெட்டர் வந்துச்சு, அதனால தான் நான் வந்து நார்மல் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் அதை அனுப்புனேன், அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஹாஃப் டே ஃப்ரீன்னு அலோகேட் பண்ணி விட்டாங்க, அதனால தான் எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாரு. உடனே லீ சொன்னதை பார்த்தோன்னே, இல்லை என்கிட்ட நான் ஒரு லெட்டர் கூட நேற்று எழுதி அனுப்பி விடலையே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது கேட்டோடனே வந்து லீ அப்படியே பாக்கெட்டுக்குள்ளேயே அந்த லெட்டர் வச்சிருப்பார் போல், இந்தமாரி ஏதோ நடக்கும்னு. உடனே ட்வைன்னு எடுத்து நீட்டாரு. இல்லை இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அது கேப்டன் எடுத்து விரிச்சு பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்து அவருக்கு ஷாக்கு, என்னது இது நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்குன்ட்டு. ஆனால் கேப்டன் சொல்கிறாரு, இது HSL என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நான் எழுதலை அப்படின்றாரு. இது பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஜென்ரல் கிம் வந்து அப்படியே உள்ளே என்டர் ஆகிறாரு. என்டர் ஆகிட்டு நீ என்ன தப்பு பண்ணியிருக்க, நீ எப்படி வந்து சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து நீ அப்படியே லீவ் விடலாம் அப்படின்னு கத்திட்டே வராரு. உடனே வந்து லீயும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து அப்படியே சல்யூட் அடிக்கிறாரா, சல்யூட் அடித்தோடனே வந்து ஜென்ரல் கிம் அதெல்லாம் பார்க்கல. வந்துட்டு நீ என்ன தப்பு, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னு தெரியுமா உனக்கு, பண்ண சின்ன தப்புனால நேற்று முழுக்க எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க, யாருமே கேம்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுறாரு லீயை.
அதுலேயும் இல்லை, எனக்கு வந்த லெட்டரை தான் நான் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிவிட்டேன். நான் வந்து நானாக எந்த லெட்டரையும் வந்து க்ரியேட் பண்ணல. என்கிட்ட கொடுத்த ஆர்டரை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவரும் வந்து கொடுத்த ரூல்ஸ்லாம் எனக்கு புரியல. நீ எதாக இருந்தாலும் 2 வாட்டி செக் பண்ண மாட்டியா? நீ வந்து ரூல்ஸ் கொடுக்குறேன்னு தெரியுது. வருஷமாக இருந்திருக்க, 17 வருஷம் கிட்ட இருந்திருக்க, நீ ஃபாலோ பண்ண கூட தெரியாதா அதை? இவ்வளோ நாள் இருந்தும் உனக்கு வந்து ஒரு லெட்டரை வந்து 2 வாட்டி செக் பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாரு. இதை பார்த்து அந்த ஆஃபீஸ் ரூமில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த கேப்டனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த ஆஃபீஸ் ரூமில் இன்னொருத்த உட்காந்துப்பா, அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. 2 பேரும் வந்து இது பார்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, இது சின்ன விஷயம் தானே, இதுக்கே வந்து இப்படி பிடிச்சி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் பார்த்து கேட்குறான். ஜென்ரலும் வந்து சின்ன விஷயம்லாம் கிடையாது, சின்ன விஷயம் தான் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிகிட்டே வந்து சொல்கிற அந்த மாதிரி நீ வந்து இனிமேலுக்கும் வராத, சோல்ஜர் ஒர்க்குக்கு வராத, நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. லீக்கெலாம் அப்படியே ஷாக்கு. நான் என்ன பண்ணேன், என்னதுக்கு வந்து இப்படி வேலையை விட்டு தூக்குறீங்க, என் மேலே எந்த தப்புமே இல்லையே, எனக்கு எதுக்கு வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜென்ரல் கிம். ஆனால் வந்து இல்லை, உன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓ நீ முதல்ல வந்து வேலையை விட்டு காலி பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக பார்க்குறாரு. அப்போ வந்து கேப்டன் வந்து நிறுத்தி, இல்லை அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் அவரை விட்டு வேலையை விட்டு தூக்குறதுல ஒரு லாஜிக்குமே இல்லை, எப்படி அவர் வேலையை விட்டு தூக்குவீங்க? 17 வருஷம் வந்து ப்ராப்பராக வேலை பார்த்துருக்காரு, ரொம்ப டிசிப்ளினாகவும் இருந்திருக்காரு, இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால எப்படி தூக்குவீங்க? அதுவும் இந்த சின்ன மிஸ்டேக் வந்து அவராலே க்ரியேட் ஆனதும் இல்லை, இது வந்து எல்லா மேலேயும் ஃபால்ட் இருக்குது, இது எப்படி நீங்கள் அவரை மட்டும் வந்து இழுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. ஜென்ரல் கிம்மும் இல்லை, இப்படியே விட்டால் வந்து வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும், இல்லைனா வந்து சின்ன மிஸ்டேக் வந்து ஃப்யூச்சரில் பெரிய மிஸ்டேக் ஆனால் பெரிய ப்ராப்ளம் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கிம் வந்து வேலையை விட்டு தூக்குறதுலே இருக்கார். ஆனால் கேப்டன் வந்து எவ்வளோ தடுக்கணுன்றதுக்காக, வேணாம் வேலையை விட்டுலாம் தூக்கிடாதீங்க, வேணால் வந்து வேறு ஏதாவது கேம்புக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, இவர் பண்ண இது சின்ன தப்பு கூட லிஸ்ட்டில் சேராது, அப்படி இருக்கும் வேலையை விட்டு தூக்குனா என்ன பண்ணுறது, அது வேலைக்கு ஆகாது, வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் பண்ணுங்கள் அப்படின்றார். உடனே ஜென்ரல் கிம்மும் ஓகே, அதுவும் கரெக்ட் தான், அப்போ நாளையிலேருந்து நீ வந்து இந்த கேம்ப் வராத, வேறு கேம்ப் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கிம் சொல்லிட்டு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே லியும் வந்து கேப்டன் பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்ட்டு கேப்டன் பார்த்து சொல்கிறாங்க. அது கேப்டனும் உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை, நியாயமாக பார்த்தா என்னையும் தான் வேலையை விட்டு தூக்கணும், ஏன்னா என் பேரை வச்சு தானே வந்து இந்த ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து லியும் வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் பேசினதுனால தான் என் வேலை இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து சொல்கிறாரு. அதுக்கு கேப்டனும் இல்லை ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லா கான்வர்சேஷனும் வந்து ஜின் கிட்ட அதை வந்து இப்போ டேங்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. டேங்கிட்ட கேட்டோடனே டேங்க்கு ஷாக்கு. ஐயய்யோ! இந்த கருமத்துலேயும் வந்து எங்கள் அப்பான் தான் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. டேங் வந்து அதனால தான் நீ தயங்கல சொல்கிறதுக்கு அப்படின்னாரு. ஆமாம், உனக்கும் வந்து எங்கள் அப்பா மேலே சந்தேகம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பற்றி சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியாத இருந்தாலும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் தலைகீழ வச்சு சொல்கிறாரா. உடனே வந்து டேங்க் சொல்கிறாங்க, நீ எதுக்கு தலையை கீழேலாம் குனிகிற, ஏன்னா எனக்கும் வந்து டவுட் இருக்குது, நீ தலையை கீழே குனியணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு அவரை பிடிக்காது, எங்கள் அப்பா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் சொல்கிறாரு. உடனே வந்து ஜினுக்கு ஷாக்கு, என்ன அப்படின்ட்டு. உடனே வந்து டேங் சொல்கிறார், அட்லீஸ்ட் நீனாவது வந்து கொஞ்சமாவது சந்தேகப்படுறிய, மற்ற நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நீனாவது சந்தேகப்பட்டியா, அது வரைக்கும் சந்தோஷம், எங்கள் அப்பா மேக்ஸிமம் இதில் நிறையா இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜின்னு சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு அந்த சந்தேகம் தான் இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே வந்து லீ அனௌன்ஸ் பண்ணாங்க, லீ மூலியமா லெட்டர் வந்ததுனால லீயை தான் திட்டுறாங்க தவிர, யார் லெட்டர் இந்த ஃபேக்கான லெட்டர் ரெடி பண்ணாங்களோ அவங்கள பிடிக்கிற மிஷின்லேயே இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. டேங் வந்து சொல்கிறார், அது எப்படி இன்வால்வ் ஆவாங்க, லெட்டர் அனுப்புனதே எனக்கு என்னோடய அப்பனாக தான் இருக்கும், அதனால் மேக்ஸிமம் அதெல்லாம் வெளியே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜின்னும் வந்து அவர் ரூமுக்கு போயிடுறாரு, டேங்கும் வந்து அவர் ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு அப்புறம் தூங்கி ஏஞ்சி மறுநாள் காலைல ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சிட்டு அவர் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு அப்படியே வந்து பார்பவம் வந்து ஒரு கார்டனில் உட்காந்து ஸ்ட்ராபெர்ரிஸ்லாம் அள்ளி வச்சு அப்புறம் பொக்கே மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டம் வந்து ஒரு 2 or 3 months பிஃபோரே வந்து ஃபார்மிங் பண்ணி டேங்க் பிடிக்குன்னு தெரிஞ்சோடனே ஃபார்மிங்லாம் நல்லா பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். அது இன்றைக்கி தான் நல்லா பழுத்திருக்கு போல் எல்லா பழமும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பறித்து பறிக்கும்போது கீழே விழுந்து கை முட்டியில் வந்து நல்லா அடி. ஆனால் அதை இருந்துச்சுலாம் அவர் காலையே பரல, அவர் பாட்டு வந்து கை தட்டி விட்டு கையில் மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் தட்டி விட்டு அந்த ஸ்ட்ராபெர்ரி எதுவும் அடிப்படாமல் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாத்தையும் அழகழகாக அடுக்கி
டேங்க் கிட்ட போய் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து டயங் வந்து வெளியில் நின்றுட்டுருப்பாரா. நின்றுட்டுருக்கும் போது டயங்கை நோக்கி நடக்கும்போது டயங் பார்த்துட்டு ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராரு. பாவம் அப்படி சிரிக்கிறாரு டயங்கை பார்த்தோன்னே. டயங் வந்து கிட்ட வந்து இந்தமாரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாரு. உடனே பார்பவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேமாக சொல்கிறாங்க. உடனே வந்து டயங் சொல்கிறார் சரி நீ சொல்லு அப்படின்னு. உடனே பார்பம் சொல்கிறார் இல்லை நீனே ஃபஸ்ட் சொல்லு அப்படின்னு. அதுக்கு டயங்கும் ஆமாம் நான் சொல்லியே ஆகணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், எனக்கு காலையில் எனக்கு குட் நியூஸ் வந்துச்சு தெரியுமா அப்படின்றாரு. என்ன குட் நியூஸ் அப்படின்னு வந்து பார்வம் கேட்குறாரு. அதுக்கு டயாங்கும் இல்லை எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல லெட்டர் வந்துச்சு, நான் அதுக்கு படித்து பார்க்கும்போது தான் தெரியுது இன்றைக்கி வந்து கேப்டன் ஜியான் வந்துருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குஷியில் கத்துறாப்புல இந்தமாதிரி வந்துருவாப்புல தெரியுமா அப்படின்ட்டு. உடனே வந்து இந்த சைடு பார்வமுக்கு வந்து அப்படியே அவ்வளோதான், அப்படியே மனசுலேயே வந்து 1008 குண்டை வந்து திணிச்ச மாரி தொண்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது நம்ம பாட்டு வந்து தேவையில்லாமல் ஃபீலிங்ஸை வளர்த்து இப்போ நம்மளால ஒரு பொக்கையை கூட உருப்படியாக போய் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகத்துக்கு போயிட்டார். உடனே டயாங்கும் சரி அதை விடு, நீ என்னமோ சொல்லணும், நீ அதை சொல்லு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் இந்த சைடு குப்பை போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, சரி சீக்கிரம் குப்பை போட்டு வா, இன்றைக்கி வந்து ட்ரைனிங் இருக்குல்ல நம்ம ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயங் வந்து குதிச்சிட்டே போகிறாரு. இன்றைக்கி ஜங்குக்கு வராரு இந்த வீக்கில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறாரு. இதை பார்ப்போம் பார்த்து என்ன சொல்கிறேன்னே தெரில, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் வந்து இவருக்கு சந்தோஷமாக இருக்குது, சரி டேங் வந்து ஹாப்பியாக இருக்கார் அது போதும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு நிமிஷம் வந்து நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து கடைசியில் வந்து நம்மளை பற்றி அவருக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டாரே, நம்ம மேலே ஒரு சைடு கூட திரும்பி பார்க்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே போகிறாரு. அப்படியே வந்து அந்த பொக்கையும் எடுத்து பார்க்குறாரு. ஸ்ட்ராபெரி அவருக்காகவே வந்து பண்ணி வச்சுருந்தார்ல, அதையே அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த சைடு டேங்க்கு எந்த கவலையும் இல்லை, அவர் தான் வந்து ஜங்குக்கு வராப்புல அந்த சந்தோஷத்தில் அவர் பட்டு குதிச்சு ஒரே வந்து ஹாப்பியாக இருக்கார். எந்த சைடு போனாலும் 34 பல்லு தெரியுது. யார் பார்த்தாலும் கேட்குறாங்க என்ன என்ன ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு வந்து ஜின்னுலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க. அந்தளவுக்கு மனுஷன் சிரிக்கிறாரு. வீக்கெண்டும் வருது, டேங்கும் வீட்டுக்கு போயிட்டாரு, பார்வமும் வீட்டுக்கு போயிட்டாரு. டேங்க் அப்படியே வீட்டில் குஷிலேயே போகிறாரு. ஏன்னா வந்து 2 நாள் லீவு, அதுக்கப்புறம் அடுத்த நாளில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளேயே வந்து கேப்டன் ஜியானும் வந்துருவாப்புல, அந்த குஷிலேயே அவர் போகிறாரு. போயிட்டு கதை தட்டினோடனே டேங் அம்மாவும் கதை திறந்து வாடா மங்கனி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுக்கும் போதே தெரியுது ரொம்ப புன்னகையாக இருக்காப்புல அப்படின்ட்டு. அப்படியே வந்து கேட்குறாங்க என்ன இவ்வளோ ஹாப்பினஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே உங்களை பார்த்தது தான் அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஆனால் வந்து டேங் அம்மாவுக்கு நல்லா தெரியுது, சரி இவர் புழுகுறாப்புல அப்படின்ட்டு. உள்ளே வந்தோடனே உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உள்ளே உட்கார வச்சோடனே வந்து டேங் ஆக்சுவலாக வந்து ஸ்வெட்டர் பின்னிட்டுருப்பாங்க. இந்த ஸ்வெட்டர் கிடையாது, கழுத்தில் ஸ்கார்ஃப் மாதிரி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று பின்னிட்டுருக்காங்க. டேங் வந்தோடனே சேரில் உட்கார வச்சுட்டு இவர் தண்ணி ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. டேங் வந்து குடிச்சிட்ருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் சரி உட்காந்து திருப்பியும் அந்த ஸ்கார்ஃபை பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. டேங் பார்த்துட்டு ஒரு ஐடியா வருது, இது வந்து நம்ம ஜங்குக்கு பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அம்மா எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அம்மா கிட்டே கேட்குறாங்க. உடனே வந்து டேங் அம்மா வந்து இல்லை அது எப்படி நீ பண்ண எனக்கு புரியல, நீ எப்போத்துலேருந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு டேங் அம்மா வந்து டேங்கிட்ட கேட்குறாங்க. டேங் வந்து இல்லை எனக்கு பண்ணணும், ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுக்கணுன்னே டேங் அம்மா பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, இது பொண்ணுங்க தான் வந்து பசங்களுக்காக பண்ணுவாங்க, நீ என்ன புதுசாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்து கேட்குறாங்க. டேங்கும் ஒன்று ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கிட்டே நீடெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நூல் கண்டு அதெல்லாம் தராங்க. டேங்க்கிட்ட எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லித்தராங்க. டேங்கும் வந்து கற்றுக்குறாப்புல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த லெசன்லாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க படிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் சும்மா பிகினிங் தானே சொல்லி தந்திருப்பாங்க. டேங்க் அவ்வளோவா அதை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை. டேங்க் அம்மா சொல்லித்தர டேங்கும் வந்து கற்றுக்குறாரு. கற்றுக்கும் போதே டேங் சொல்கிறாரு, எப்பா இந்த லவ் பண்ணுறதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்லிடுறாரா. உடனே டேங் அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு ஆமாம்ல ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா டேங் அம்மா. உடனே வந்து டேங்க் ஒரே ஷாக், ஐயோ தேவையில்லாமல் அம்மா முன்னாடி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிறாரு. உடனே டேங் அம்மா எனக்கு தெரியும் நீ கேப்டன் ஜனுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு, நீங்கள் உங்கள் 2 பேரும் முகரையை பார்த்தாலே தெரியுது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்ட்டு, நீங்கள் வாயால் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பற்றி சொல்கிறாங்க. உடனே டேங்கும் அவளை பற்றியே வருது அப்படின்றாரு. ஆமாம் ரொம்ப தெரியுது அப்படின்னோடனே டேங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து
அந்த ஸ்கார்ஃப் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. டேமும் ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்தமாரி பண்ணாத, இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ராத்திரி தூங்கிட்டார். தூங்கிட்டு காலைல ஏந்திச்சி பார்க்குறாரு, தேடுறாரு. ஏந்திச்ச உடனே நம்ம பண்ண வேலை எங்கே, பண்ண வேலை எங்கேன்ட்டு தேடி பார்த்தா கையில் ஒன்று அம்பிடுது. எடுத்து பார்த்தா தம்மா துண்டு ஷீட்டு மாரி இருக்குது. உடனே அதை பார்த்து இவரே சொல்கிறாரு இந்தமாரி வாய் விட்டு, பரவாயில்ல, ஸ்கார்ஃப் தான் செய்ய முடியல, ஆனால் கர்ச்சீஃப் மாதிரியாவது இருக்கே இது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் அழகாக வந்து இவர் கார்னரில் வந்து ஜேன்னு போட்டிருப்பாரா, அதை பார்த்துட்டு பரவாயில்ல, கர்ச்சீஃப் அழகாக தான் இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு ட்ரைலே நீ கலக்கிட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே சிரிக்கிறாரு. சிரிக்கிற சத்தம் வந்து ஜெனி ரூமில் கேட்குது போல். உடனே ஜெனி ஓடி வராங்க. ஓடி வந்து, எதுக்கு இப்படி கத்துற, உனக்கு பேய் கீ பிடிச்சிச்சா, இப்படி கத்தி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டைமை பிடிச்சி கத்துறாங்க. உடனே வந்துட்டே சொல்கிறாப்புல, இந்தமாரி நான் எங்கே கத்துனேன், நான்லாம் கத்தலையே அப்படின்னோடனே, நீ கத்துனது என் ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு, நீ என்ன கையில் வச்சுருக்க, கையில் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு, இது ஜே நீ எனக்காக பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே குதிக்கிறாங்க. உடனே வந்துட்டேன் அந்த கையில் இருக்க கர்ச்சீஃபை பிடுங்கி, உனக்காக யார் பண்ணுவா, இது எனக்கு உள்ளது அப்படின்னோடனே, என்ன உனக்கு உள்ளதா, உன்னோட லெட்டர் டீயில் ஆரம்பிக்குது, என்னோட லெட்டர் ஜேயில் ஆரம்பிக்குது, அப்போ எனக்காக தானே இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. இல்லை இது என்னோடது அப்படின்னோடனே, ஓ இல்லை எனக்கு புரியல, உன்னோட நேம் டயாங் தானே, ஜெயாங் இல்லைல்ல, அப்போ இது எந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க வராங்க. இல்லை உனக்கு கிடையாது, இந்த உலகத்துலேயே உனக்கு மட்டும் தான் ஜேனில் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்தி விட்டு ஜெனியை தத்தி விட்டுறாங்க. ஜெனியும் கத்திட்டே போகிறாங்க. ச்சீ, நான் உனக்காக வந்து வீட்டுக்கு வரப்பெல்லாம் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ எனக்கு ஒரு கர்ச்சீஃபை கூட ஜேயில் வச்சு செய்ய மாட்டேற, அதுவும் செஞ்சதும் எனக்கு இல்லைன்ற, நீலாம் ஒரு அண்ணனான்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடறாப்புல. உடனே டயாங்கும் வந்து ஜெனியை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே கர்ச்சீஃபை பார்க்குறாரு. ஒரே புன்னகையாக இருக்குது, அதை பார்த்தே சிரிச்சிட்ருக்கு.